ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال جل شأنه يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فقال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பக்குவமாக பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனாகி அல்லாஹ்வுக்கே சலாத்தும் சலாமும் அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தப தாபியீன்கள், இமாம்கள், அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் உண்டாவதாக. புனித ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வினுடைய மாளிகையிலே குழுமி இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நல்ல மனிதர்களுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய சுவர்க்கத்தின் மீது ஆசை வைத்து அவன் இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்குமாறு கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகளை முடியுமானவரை எடுத்து நடக்கும்படியும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கெட்டவர்களுக்கு தீயவர்களுக்கு தயார்படுத்தி இருக்கக்கூடிய நரகத்தை அஞ்சி பயந்து அவன் எவைகளை விட்டும் தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு முதலிலே இறை கட்டளை பிறப்பிக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே காலத்தை படைத்து அந்த காலங்களிலே சிலதை சிறப்பாக்கி அந்த காலப்பகுதியிலே நாம் அமல் செய்வதற்குரிய கூலிகளையும் அல்லாஹு தஆலா இரட்டிப்பானதாக ஆக்கி அந்த காலங்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று விரும்புவதை நாங்கள் காணுகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தௌபாவினுடைய 36வது வசனத்திலே சொல்லுகிறான், இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹ்ரா. அல்லாஹ்விடத்திலே மாதங்களினுடைய எண்ணிக்கை என்பது 12ஆகவே இருக்கிறது. இது எப்போது இருந்து இருக்கிறது என்றால் யௌம ஹலக ஸமாவாதி வல் அர்ல், வானத்தை படைத்த பூமியை படைத்த காலப்பகுதியிலே இருந்து அல்லாஹ்விடத்திலே மாதத்தினுடைய எண்ணிக்கை என்பது 12 தான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு மின்ஹா அர்பஅத்துல் ஹுரம், அதிலே 4 மாதங்கள் புனிதமான மாதங்கள், கண்ணியத்துக்குரிய மாதங்கள், சங்கைக்குரிய மாதங்கள் என்று அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்லுகிறான், தாலிக தீனுல் கையும், இது ஒரு நிலையான உறுதியான மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதிலே
பலா தலிமோ ஃபீஹின்ன அம்புசகும். இந்த காலப்பகுதியிலே நீங்கள் உங்களினுடைய ஆத்மாக்களுக்கு நீங்களே அநியாயம் இழைத்துக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த அல் குர்ஆனிய வசனத்திலே புனிதமிக்க இந்த மாதத்திலே நாம் அந்த மாதங்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அந்த மாதங்களுக்குரிய சிறப்புகளை கொடுக்க வேண்டும், அந்த மாதத்திலே குறிப்பாக பாவங்களிலே இருந்து நாம் தூரமாக வேண்டும், அந்த காலப்பகுதியிலே அநியாயங்களிலே ஈடுபட்டு விடக்கூடாது என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தை சங்கைப்படுத்துமாறு சொல்லுகிறான். இந்த சங்கை என்பது இன்று நேற்று உருவானது அல்ல. அது அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்த காலப்பகுதியிலே இருந்து இந்த 4 மாதங்களையும் கண்ணியமான மாதங்களாக ஆக்கிவிட்டு அந்த மாதங்களிலே போராட்டத்திலே ஈடுபடுவது, அந்த மாதங்களிலே அமைதியை குலைக்கின்ற அடிப்படையிலே நடந்து கொள்வது, குழப்பங்களை ஏற்படுத்துவது, சண்டை சச்சரவுகளிலே ஈடுபடுவது, பாவங்கள் செய்வது, அட்டூழியங்களிலே ஈடுபடுவது, இவைகளெல்லாம் தவிர்க்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் அமைதியாக வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுக்கு முற்றுமுழுதாக கீழ்ப்படியக்கூடிய ஒரு காலப்பகுதியாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த காலப்பகுதியை ஆக்கி இருப்பதை நாங்கள் காணுகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜிலும் இது சம்பந்தமாக பேசினார்கள். அதிலே நபி அவர்கள் வருடம் என்பது 12ஆக இருக்கிறது, அதிலே 4 மாதங்கள் சிறப்புக்குரியது, அந்த 4 மாதங்களிலே 3 மாதங்கள் தொடர்ந்தேர்ச்சியாக வருவது துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் என்ற இந்த 3 மாதங்களும் தொடர்ந்தேர்ச்சியாக வருவது, அதற்கு பின்னால் வரக்கூடியது ரஜப் என்று சொல்லக்கூடிய மாதம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த புனிதமான மாதங்களை அடையாளப்படுத்தியதை நாங்கள் காணுகிறோம். இது இஸ்லாத்திலே மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. ஏனென்றால் ஜாஹிலியா கால மக்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஒரு வருடம் இந்த மாதங்களை சங்கைப்படுத்தினார்கள், இன்னும் ஒரு வருடம் அந்த சங்கைக்குரிய மாதங்களை மாற்றிக்கொண்டார்கள். இப்படியான செயற்பாடுகளிலே அவர்கள் ஈடுபடுகின்ற போது அல்லாஹு தஆலா அதனை கண்டித்து அது ஒரு குஃப்ரினுடைய செயற்பாடு என்பதாக அல் குர்ஆனிலே எடுத்து சொல்லுவதை நாங்கள் காணுகிறோம் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இருக்கக்கூடிய அந்த காலப்பகுதி என்பது அல்லாஹ்வினால கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு காலப்பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த காலப்பகுதியிலே அமல்களிலே ஈடுபடுவதை இஸ்லாம் எங்களுக்கு ஆர்வமூட்டி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த காலப்பகுதியிலே நாம் செய்ய வேண்டிய அமல்களிலே மிக முக்கியமான அமல் என்ன தெரியுமா? முதலாவதாக வசதி படைத்தவர்கள் ஹஜ்ஜி செய்வது என்பது ஒரு மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது. வலில்லாஹி அலன்னாசி ஹஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா இலைஹி சபீலா. அல்லாஹ்வினுடைய பாதையிலே யாரெல்லாம் சென்று ஹஜ்ஜி செய்யக்கூடிய சக்தியை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் ஹஜ்ஜி செய்வது கடமையாகும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் 5 தூண்கள் மீது இருப்பதாக கூறிய நபி அவர்கள் அதிலே இறுதியானதாக இந்த ஹஜ்ஜை சொல்லி காட்டுவதை நாங்கள் காணுகிறோம். இந்த ஹஜ்ஜினுடைய விடயத்திலே எங்களுடைய சமுதாயத்திலே பல பிழையான சிந்தனை போக்குகள் இருப்பதை நாங்கள் காணுகிறோம். ஹஜ்ஜி என்பது இறுதி கடமை, அது நாம் வயசு சென்றதற்கு பிறகு நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமை. இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பங்களிலே எங்களுக்கு பெண் பிள்ளைகள் இருந்துவிட்டால், திருமணம் முடிப்பதற்குரிய பிள்ளைகள் இருந்துவிட்டால், அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்து விட்டுதான் நாம் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும். ஒரு பெண்ணை நிறைவேற்றினா அது மிகப்பெரிய ஹஜ்ஜை விட நன்மை. இப்படியான சிந்தனைகள் இந்த சமுதாயத்திலே இருப்பதை நாங்கள் காணுகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பெண்ணை நிறைவேற்றுவதற்கும் ஹஜ்ஜை செய்வதற்கும் சம்பந்தம் இருக்கா என்று கேட்டு பார்த்தவன் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த பெண்ணை நிறைவேற்றுவ விஷயங்கள் எல்லாம், இந்த ஜாகிலியத்தான இந்த சீதன கலாச்சாரங்கள் எல்லாம் அதை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டது, அது எங்களுடைய சமுதாயத்தில் ஏற்படுத்தி கொண்டது. இதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. பெண்ணுக்கு நாங்க ஹஜ்ஜி செய்யக்கூடிய காசை பெண்களுக்கு வாழ்றதுக்காக கொடுக்கணும் என்று எங்குமே இஸ்லாம் சொல்லல. ஆனா
இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தவறாகவெல்லாம் விளங்கி வச்சு இந்த ஹஜ்ஜினுடைய வணக்கத்தை பிற்போடுறதை நாங்க காணுகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜி என்ற வணக்கத்தை யாரெல்லாம் நிறைவேற்றவில்லையோ அவர்கள் எல்லாம் மரணிக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் குஃப்ரியத்திலே மரணிக்கிறாங்க. அப்படி என்ற அளவுக்கு இந்த விடயம் ஒரு பெரிய ஒரு விடயமாக சொல்லப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, யாரெல்லாம் ஹஜ்ஜி செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்து சக்தி இருந்து யாரெல்லாம் ஹஜ்ஜி செய்யாம இருக்கிறாங்களோ அவங்களுடைய இடத்துக்கு சென்று நான் அவங்களுக்கு ஜிஸியாவை அறவிடுறதுக்கு விரும்புறேன். ஏன்னா இந்த வசதியும் வாய்ப்பு வந்து ஹஜ்ஜி செய்யலன்னா அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியேறிட்டாங்க என்ற அளவுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு இது ஒரு முக்கியமான கடமையாக இருப்பதை நாங்க காணுகிறோம். இமாம்கள் எல்லோருமே ஏகோபித்து சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, யாரு வசதி இருந்தோம் இந்த ஹஜ்ஜை செய்யாம மரணிக்கிறாங்களோ அவங்க பாவிகளாகவே மரணிக்கிறாங்க அப்படி என்று சொல்றதை நாங்க காணுகிறோம் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, எங்கள்கிட்ட அதுக்குரிய வசதி வாய்ப்புகள் இருக்குமென்னா உடனடியாக அது கடமையாகிவிடும். அந்த கடமையை நாங்க உடனடியாக நிறைவேற்றுறதுக்கு முன்வரக்கூடியவங்களாக இருக்கணும். எங்கள்கிட்ட செல்வங்கள் இருந்தும் அல்லாஹ் தஆலா பணத்தை தந்தும் இந்த சந்தர்ப்பத்தை நாங்க பெற்றுக்கொள்ளலைன்னா, இந்த வாய்ப்பை நாங்க பெற்றுக்கொள்ளலைன்னா பாவியாக எங்களுடைய பொருளாதாரங்கள் எங்களுக்கு பிரயோசனம் அளிக்காததாக நாங்க மரணத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் என்பதை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். ஏன் இந்த அளவுக்கு இந்த ஹஜ் முக்கியம் என்ற அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க செய்யற பாவங்கள் இருக்குதானே, அந்த பாவங்கள்ல சிறிய சிறிய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா சில வணக்கங்களை கொண்டு எங்களுக்கு மன்னிப்பார். இப்ப ஒரு ஜும்மாவுக்கும் இன்னும் ஒரு ஜும்மாவுக்கும் இடையில செஞ்ச பாவங்கள், சிறிய சிறிய பாவங்களை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான், ஒரு ஜும்மாவுக்கும் இன்னும் ஒரு ஜும்மாவுக்கும் இடையில நாம செஞ்ச பாவங்களை அந்த ஜும்மாவை நாங்க சரியாக நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் அவைகள் மன்னிக்கப்பட்டுவிடும். ஒரு ரமலானுக்கும் இன்னும் ஒரு ரமலானுக்கும் இடையில செஞ்ச பாவங்களை அல்லாஹ் தஆலா அடுத்த ரமலானை நாங்க அடைஞ்சு நோம்பு பிடிச்சோம்னா அதுல செஞ்ச சின்ன பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிச்சிடுவான். இப்படி ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளினூடாக செய்யக்கூடிய நேரத்தில் எங்களை கையிலால செஞ்ச பாவங்கள், சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுரும். தொழுகைக்காக நடந்து வரக்கூடிய நேரத்தில் நாம செஞ்ச சிறிய சிறிய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னிச்சிடுவான். ஆனா 3 வணக்கங்களின் ஊடாகத்தான் எங்களுடைய ஒட்டுமொத்த பாவங்களே மன்னிக்கப்படும். அந்த வணக்கங்கள்ல ஒன்றுதான் இந்த ஹஜ்ஜும். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்துக்கு வந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கைய அப்படியே நீட்டுறாங்க. இவங்க கையை உயர்த்தி கொள்றாங்க. உயர்த்தி கொண்டு ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்ட போது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்துக்கு மாறதாக இருந்தா நீங்க எனக்கு ஒரு உறுதிமொழி தரணும். என்ன உறுதிமொழி தெரியுமா? நான் அறியாமை காலத்துல ஜாஹிலியா காலத்துல இருக்கக்கூடிய நேரத்துல செஞ்ச பாவங்கள் எல்லாம் எனக்கு மன்னிக்கப்படணும். அப்படியான ஒரு உறுதிமொழியை தந்தாதான் நான் உங்களிடத்திலே மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நபி அவங்க கேட்காங்க, ஆமா அலிட்ட நீங்க அம்ரு ஆசை உங்களுக்கு தெரியாதா? இன்னல் இஸ்லாம் யஹ்திபு மா கால கப்லஹு, இஸ்லாத்தை நீங்க ஏற்றுக்கொள்வது அது உங்களுக்கு முன்னர் செஞ்ச எல்லா பாவங்களையும் அப்படியே அழிச்சு விடுவோம், அப்படியே நிர்மூலமாக்கி விடுவோம். அப்படி என்றது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நபி அவங்க கேட்கிறாங்க. அப்ப ஒருவர் ஜாஹிலியத்துல இருந்து குஃப்ரியத்துல இருந்து இஸ்லாத்துக்கு வந்தாருன்னு சொன்னா அவருடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் அல்லாஹ் தஆலா அழிச்சிருவான். அதே மாதிரி ஒருவர் இந்த உலகத்திலே தன்னுடைய கொள்கைக்காக, மார்க்கத்திற்காக, இந்த கொள்கை உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக சத்தியமான இந்த கொள்கையை உள்ளத்திலே ஏந்தி அல்லாஹ்வுக்காக, இந்த தீனுக்காக யாரெல்லாம் முஹாஜிரீன்களாக பிரயாணம் செய்கிறார்களோ, முஹாஜிரீன்களாக ஒரு இடத்திலே இருந்து ஹிஜ்ரத் செய்கிறார்களோ அவங்களுக்கும் அல்லாஹ் தஆலா அவங்க முன்ன செஞ்ச எல்லா பாவங்களையும், பெரிய பாவங்கள் சிறிய பாவங்கள் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் தஆலா அழிச்சிடுவான். அதே மாதிரி தான் இந்த ஹஜ் வணக்கத்தில் நாம ஈடுபடக்கூடிய நேரத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜினுடைய வணக்கத்தில் நாம ஈடுபடக்கூடிய நேரத்தில்
ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்காக அவர்களுடைய வாழ்க்கையிலே பல காலங்களை கழிச்சிட்டு தவறுகளை செஞ்சிட்டு பாவங்களை செஞ்சிட்டு அல்லாஹ்விடத்தில் போய் அந்த அரபாவினுடைய தினத்திலே அல்லாஹ்விடத்தில் கையேந்தி யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு யா அல்லாஹ் எனக்கு மக்ஃபிரத் தா யா அல்லாஹ் நீ ரஹ்மான் யா அல்லாஹ் ரஹீம் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செஞ்சு இந்த ஹஜ் வணக்கத்தை ஒரே அடியாக அவர் நிறைவேற்றுகின்ற போது அவர்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் தஆலா அங்கு மன்னிச்சிடுவான். எந்த அளவுக்கு நபி அவங்க சொன்னாங்கன்னா அவர் அன்று பிறந்த பாலகனை போன்று திரும்புகிறார் என்று சொன்னார்களே, அதனுடைய அர்த்தம் என்னன்னா ஒரு சின்ன பிள்ளையினுடைய மனசுல பாவம் இருக்குமா, வஞ்சகம் இருக்குமா, பாவம் செய்ய தெரியுமா, அதை ஒப்பிட்டு நபி அவங்க இந்த ஹஜ் வணக்கத்தில் ஈடுபடுறவங்களுக்கு இப்படியான கூலி என்பதாக சொன்னார்கள். ஷைத்தான் ஒரு இடத்துல தலையில மண்ணை வாரி போட்டுக் கொள்வான். அது எந்த சந்தர்ப்பம் தெரியுமா? இந்த உலகத்திலே ஒரு 50 வருடம் 60 வருடம் 70 வருடங்கள் ஷைத்தானுக்கு சில நேரங்களில் கட்டுப்பட்டு வாழ்ந்த அந்த மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு ஹஜ்ஜில போய் நின்று அழுது மன்றாடி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து அல்லாஹ் தஆலாவுக்கு மன்னிப்பு கொடுக்கிறானே, இந்த நேரத்திலே ஷைத்தான் தன்னுடைய தலை மேலே மண்ணை வாரி போட்டுக் கொள்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான கடமைதான் இந்த ஹஜ்ஜினுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய அந்த பாரதூரங்கள் உணர்த்தப்படாததனால்தான் இதிலே அதிகமான மனிதர்கள் பராமுகமாக இருப்பதை நாங்கள் காணுகிறோம். இது ஒரு முக்கியமான கடமை. அல்லாஹ் தஆலாவினுடைய கட்டளையை ஏற்று நாம் செல்ல வேண்டிய கடமை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாஹை புனர்நிர்மாணம் செய்த அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் தஆலா அறிவித்தான், அத்தில் லின்னாஸ், மனித சமுதாயத்திற்கு நீங்கள் இந்த கடமையை அறிவித்து விடுங்கள். உங்களிடத்திலே நடந்தவர்களாகவும் மெலிந்த ஒட்டகத்திலும் எல்லா பாவங்களிலிருந்தும் மக்கள் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வருவார்கள் என்று அல்லாஹ் தஆலா போட்ட ஒரு கட்டளையாக இந்த உலகத்திலே எல்லா மனிதர்களுக்கும் அந்த செய்தியை கொண்டு அல்லாஹ் தஆலா சேர்த்த ஒரு செய்தியாக இந்த ஹஜ்ஜினுடைய செய்திகள் இருப்பதை நாங்கள் காணுகிறோம். என்றால் இந்த அஷ்ஹுருல் ஹுரும் என்று சொல்லக்கூடிய சங்கைப்படுத்தப்பட்ட மாதங்களிலே நாம் செய்ய வேண்டிய மிக பிரதானமான வணக்கங்களிலே ஒன்றாக அன்புக்குரிய சகோதரர்களே இந்த ஹஜ் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு முடியுமானவர்கள் இந்த ஹஜ்ஜினுடைய வணக்கத்தை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு நாங்கள் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த காலப்பகுதியிலே குறிப்பாக துல்ஹஜ் மாதம், இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்கள் இருக்கிறது. இந்த நாட்கள் என்பது உலகத்திலே உள்ள நாட்களை விட மிகவும் சிறப்புக்குரிய நாட்களாக இஸ்லாம் சொல்லுகிறது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே வல் ஃபஜ்ர், அதிகாலையின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர், 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா 10 இரவுகள் மீது சத்தியம் செய்கிறார். அல்லாஹ் ஒரு விடயத்தை சொல்லுகின்ற போது சத்தியம் செய்வானாக இருந்தால் சத்தியம் செய்கின்ற பொருளும் முக்கியமானது, சத்தியத்துக்கு பின்னால் சொல்லுகின்ற அந்த விடயமும் முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. வஷம்சி, சூரியன் மீது சத்தியமாக, சூரியன் இல்லாமல் இந்த உலகத்திலே மனித சமுதாயம் வாழ முடியுமா? அந்த அளவுக்கு முக்கியமான ஒன்றாகத்தான் சூரியன் இருக்கிறது. இப்படி அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் முக்கியமானது. அதன் அடிப்படையில் அல்லாஹ் தஆலா 10 இரவுகள் மீது சத்தியம் செய்கிறான். இந்த 10 இரவுகள் என்றால் என்ன என்பதற்கு ஒட்டுமொத்த தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்லக்கூடிய விளக்கம் தான் அது அஷ்ரு தில்ஹிஜ்ஜா, தில்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய 10 இரவுகள் என்பதாக இதற்கு விளக்கம் சொல்வதை நாங்கள் காணுகிறோம் என்று சொன்னால் அந்த அளவுக்கு அதனுடைய சிறப்பு இருக்கிறது. அதே மாதிரி தான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே ஃபல்குருல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துங்கள். எதிலே? ஃபி ஐயாமி மஅலூமாத், அறியப்பட்ட எண்ணக்கூடிய குறிப்பிட்ட அந்த நாட்களிலே நீங்கள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பிரத்யேகமாக இந்த 10 நாட்களிலே நாங்கள் அமல் செய்ய வேண்டும், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு அம்சத்தை அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே எடுத்துச் சொல்வதை நாங்கள் காணுகிறோம். இதனுடைய சிறப்பு பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற போது புகாரியிலே முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தியிலே சொன்னார்கள், மாமின் ஐயாமின்
அல் அமலு ஸாலிஹ் ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் அய்யாம். இந்த உலகத்திலே நாம் ஏனைய நாட்களிலே செய்யக்கூடிய அமல்களை விட இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களிலே நாம் செய்யக்கூடிய அமல்கள் இருக்கிறது, இது அல்லாஹ்வுக்கு மிகவும் நேசத்துக்குரியது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போது அங்கிருந்த தோழர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பாதையிலே போராட்டத்திலே ஈடுபடுவதை விடவும் இந்த 10 நாட்கள் அமல் செய்வதற்கு சிறப்பு இருக்கிறதா யா ரசூலல்லாஹ் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தோழர்கள் கேட்டார்கள். ஏனென்றால் நபி அவர்கள் ஏனைய ஹதீதுகளிலே அந்த ஜிஹாதினுடைய அந்த சிறப்பை பற்றி எடுத்து சொல்லி இருப்பதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த தோழர்கள் இப்படி கேட்டார்கள். ஏனென்றால் ஒரு ஷஹீதை பொறுத்தவரையிலே அவருக்கு கபரினுடைய வாழ்க்கை கிடையாது. நேரடியாக அவர் செல்லக்கூடிய இடம் சுவர்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. சுவர்க்கத்திலே அவர்கள் உணவளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே உயிரோடு இருக்கிறார்கள். இப்படியான பல சிறப்புகள் இருப்பதனால்தான் சஹாபாக்கள் இந்த கேள்வியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள். அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள், நஆம், ஆம், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வினுடைய பாதையிலே கஷ்டப்பட்டு போராட்டத்திலே ஈடுபடுவதை விடவும் இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதத்திலே 10 நாட்கள் அமல் செய்வது சிறப்புக்குரியதுதான். ஆனாலும் இல்லா ரஜுலன் ஹரஜ பி நஃப்ஸிஹி வ மாலிஹி, ஒரு மனிதனை தவிர அவன் தானும் புறப்பட்டு தன்னுடைய பொருளாதாரத்தையும் அங்கே எடுத்து சென்று அது எதுவுமே திரும்பி வராமல் அவனும் மரணித்து அவனுடைய பொருளாதாரமும் அங்கே அந்த இதிலே பிரயோகிக்கப்படுமாக இருந்தால் அப்படியான மனிதனுடைய சிறப்பை தவிர நீங்கள் அல்லாஹ்வினுடைய பாதையிலே போராட்டத்திலே ஈடுபடுவதை விடவும் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களிலே அமல் செய்வது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே, இது எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான காலப்பகுதி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய சிறப்புக்குரிய காரணங்களை பற்றி இமாம்கள் சொல்லுகின்ற போது என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? ஏன் இது சிறப்புக்குரியது என்பதாக சொல்லுகிறார்கள் என்றால், ரமலானை பொறுத்தவரையிலே கடைசி 10களை பொறுத்தவரையிலே அதுக்கு சிறப்புகள் இருக்கிறது. என்றாலும் அந்த காலப்பகுதியிலே எல்லா வணக்க வழிபாடுகளும் ஒருமித்து செய்ய முடியாது. அந்த ரமலானிலே ஹஜ் செய்ய முடியாது. ஆனால் எல்லா வணக்கங்களும் இஸ்லாம் சொன்ன 4 வணக்கங்களும் ஒருமித்து செய்யக்கூடிய ஒரு காலப்பகுதி தான் இந்த துல்ஹஜ்ஜினுடைய காலப்பகுதி. அதிலே தொழுகை கடமையாக இருக்கிறது, ஹஜ் கடமையாக இருக்கிறது, கட்டாயமாக உலுஹியா என்று சொல்லக்கூடிய தர்மம் கடமையாக்கப்பட்டதாக அந்த காலப்பகுதியிலே இருக்கிறது. அதே மாதிரி நோன்பும் அந்த காலப்பகுதியிலே நாம் செய்யக்கூடிய அமல்களிலே ஒன்றாக இருப்பதனால் இந்த காலப்பகுதி என்பது மிகவும் சிறப்புக்குரிய காலப்பகுதியாக இருப்பதற்குரிய என்ன காரணம் என்றால், எல்லா அமல்களையும் ஒரே காலப்பகுதியிலே செய்யக்கூடிய காலமாக இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதம் இருப்பதனால் இது சிறப்புக்குரிய மாதம் என்பதாக இமாம்கள் சொல்லுவதை நாங்கள் காணுகிறோம். என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த காலப்பகுதியிலே கவனமாக நாங்கள் அமல் செய்ய வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. இந்த காலத்திலே நாம் செய்ய வேண்டிய அமல்களிலே மிக முக்கியமான ஒரு அமலாக இருப்பதுதான் நோன்பாக இருந்து கொண்டிருக்கிறது. துல்ஹஜ் மாதம் 1வது நாளிலிருந்து கிட்டத்தட்ட 9 நாட்களும் நாங்கள் நோன்பு நோற்பது என்பது ஒரு சுன்னாவாக, ஒரு நடைமுறையாக நபி அவர்களுடைய ஒரு வழிகாட்டலாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அரபா நோன்பு சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த முந்திய காலப்பகுதியிலும் நபி அவர்கள் இதிலே நோன்பு நோக்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய மனைவி ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, அஹ்மதிலே பதிவாகி இருக்கக்கூடிய செய்தி, அதிலே நபியர்கள் சொல்லுகிறார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 விடயங்களை அர்பவுன் லா ததவுஹுன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 விடயங்களை விட்டு விடாமல் தொடர்ந்தேச்சியாக செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதிலே ஒன்று முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டதே கிடையாது. முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பை நபி அவர்கள் தொடர்ந்தேச்சியாக நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள்.
இரண்டாவதாக நபி அவர்கள் சுபஹுக்கு முன்னர் உள்ள அந்த சுன்னத்தை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார்கள், அதனை தொடர்ந்து செய்தார்கள். ஏனென்றால் நபி அவர்கள் அதனுடைய சிறப்பை பற்றி சொல்லுகின்ற போது ரக்அத்துல் ஃபஜ்ர் கைருன் மினத் துன்யா வ மா ஃபீஹா, 2 ரக்காத்துக்கள் சுபஹுக்கு முதல் நீங்கள் சுன்னத்து தொழுவது இருக்கிறது, இந்த உலகத்தில் உள்ள அனைத்தை விடவும் சிறப்புக்குரியது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதனால் அந்த சிறப்பை அடைந்து கொள்வதற்காக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊரில் இருந்தாலும் பிரயாணத்தில் இருந்தாலும் இந்த 2 ரக்காத்துக்களையும் ஒருபோதுமே விடமாட்டார்கள். அப்படி என்று நாங்கள் காணுகிறோம். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஐயாமுல் பீல் என்று சொல்லக்கூடிய 13, 14, 15 இந்த தினங்களிலே நோன்பு நோற்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதுமே விடமாட்டார்கள் என்ற செய்தியை நாங்கள் காணுகிறோம். அடுத்ததாக 4ஆவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதலாவது நாளில் இருந்து அந்த 10 நாட்களுக்குள் 9 நாட்கள் இருக்கிறது, அந்த 9 நாட்களும் நோன்பை விடமாட்டார்கள் என்பதாக அவர்களுடைய மனைவி ஆயிஷா ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை நாங்கள் காணுகிறோம். என்றால் இது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு சுன்னாவாக இருக்கிறது என்பதை அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது கடமை கிடையாது, ஆனால் இந்த காலப்பகுதியிலே இந்த காலத்தினுடைய சிறப்பு கதிரே இந்த உலக நாட்களிலேயே ஒரு சிறப்புக்குரிய நாட்களாக இந்த நாட்கள் இருப்பதனால் அந்த நாளையிலே நோன்பு பிடிப்பது என்பது மிகவும் சிறப்புக்குரியதாக இருப்பதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்குரிய வழிகாட்டல்களை செய்திருப்பதை நாங்கள் காணுகிறோம். என்றால் முடியுமானவர்கள் இந்த காலப்பகுதியிலே நோன்பு நோற்றுக் கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக முடியாவிட்டாலும் அதிலே வரக்கூடிய திங்கட்கிழமை வியாழக்கிழமைகளாவது நாங்கள் நோன்பு நோற்று அந்த நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அரபாவினுடைய தினத்திலே நபி அவர்கள் விசேடமாக அரபாவிலே அந்த அரபாவினுடைய தினத்திலே அரபாவிலே இல்லாமல் உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் அனைவரும் அந்த தினத்திலே நோன்பு பிடிப்பதை ஒரு சுன்னாவாக ஆக்கினார்கள். ஏனென்றால் அரபா என்பது அன்புக்குரிய சகோதரர்களே அது ஒரு சாதாரணமான நாள் கிடையாது. ஹஜ்ஜினுடைய வணக்கத்தினுடைய அடிப்படையே அரபா தான். நபி அவர்கள் சொன்னார்கள் அல் ஹஜ்ஜு அரபா, ஹஜ்ஜி என்றாலே அரபா என்று சொன்னார்கள். ஏனென்றால் அந்த அரபா தினத்திலே தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே பகல் வேளைகளிலே அடிவானத்திற்கு வருவதாக இருந்தால் அது அரபாவினுடைய தினத்திலே தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அடிவானத்திற்கு வருகிறான். மலக்குமார்களை எல்லாம் ஒன்று சேர்க்கிறான். ஒன்று சேர்த்து என்னுடைய அடியார்களை பாருங்கள், எனக்காக வழிபட்டு புழுதி படிந்தவர்களாக எனக்காக அவர்கள் இபாதத்தை செய்வதை பாருங்கள் என்று பெருமையாக அல்லாஹு தஆலா பேசக்கூடிய ஒரு நாளாக இந்த அரபாவினுடைய நாள் இருக்கிறது. அதிகமாக அல்லாஹு தஆலா நரகத்திலே இருந்து விடுதலை செய்து சுவர்க்கத்திற்கு அனுப்பக்கூடிய ஒரு நாள் என்றால் அது இந்த அரபாவினுடைய நாளாக இருப்பதை நாங்கள் காணுகிறோம். இப்படியான பல சிறப்பம்சங்கள் இந்த அரபாவினுடைய தினத்திற்கு இருப்பதனாலே தான் அவர் இந்த தினத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பிடிப்பதை எங்களுக்கு சுன்னாவாக ஆக்கினார்கள். நபி அவர்களிடத்திலே சுயில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் ஸௌமி யௌமி அரபா, அரபா தினத்தினுடைய நோன்பு சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது. இங்கே மிகவும் கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை, நபி அவர்களிடத்திலே எப்படி கேட்கிறார்கள்? அரபா தினத்தின் ஸௌமி யௌமி அரபா, அரபா தினத்தினுடைய நோன்பு சம்பந்தமாக அங்கே சஹாபாக்கள் கேட்கிறார்கள். அந்த நேரத்திலே அரபா தினம் என்பது அன்புக்குரிய சகோதரர்களே அது உலகத்திலே ஒரே ஒரு தினமாகவே இருப்பதை நாங்கள் காணுகிறோம். அந்த தினத்தை அங்கே சஹாபாக்கள் குறிப்பிட்டு நபி அவர்களிடத்திலே கேட்கின்ற போது நபி அவர்கள் சொன்னார்கள் யுகஃபிரு ஸனல் மாலியா வல் பாக்கியா, அது சென்ற வருடம் எதிர் வருடத்திலே நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்குரிய ஒரு தெண்ட பரிகாரமாக இருக்கிறது. 2 வருடங்கள் செய்த பாவங்கள் அதனூடாக மன்னிக்கப்படுகிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்றால் அந்த அரபா தினம் என்பது அன்புக்குரிய சகோதரர்களே மிக முக்கியமான ஒரு தினம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு யகூதி வருகிறார். வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், உங்களிடத்திலே ஒரு வசனம் இருக்கிறது,
அந்த வசனம் எங்களினுடைய வேதத்திலே இருக்குமாக இருந்தால், எங்களினுடைய புத்தகத்திலே அந்த வசனத்தை இறக்கி இருப்பானாக இருந்தால், நாங்கள் அந்த நாளை ஒரு கொண்டாடப்படக்கூடிய நாளாக ஆக்கி இருப்போம் என்பதாக அந்த யஹூதி சொல்லுகிறார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த வசனம் எப்போது, எந்த சந்தர்ப்பத்திலே, என்ன தினத்திலே, எப்போது இறங்கியது என்பது எனக்கு தெரியும். அரபாவினுடைய நாளையிலே, வெள்ளிக்கிழமையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த வசனம் இறங்கியது. என்ன வசனம்? சூரத்துல் மாயிதாவினுடைய 3வது வசனம். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம் தீனா. நான் இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை பூரணப்படுத்தி விட்டேன். என்னுடைய நிஅமத்து வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நிஅமத்தை நான் பூரணப்படுத்தி விட்டேன். இந்த உலக சமுதாயத்திலே நான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொருந்தி கொள்ளப்பட்ட மார்க்கமாக ஆக்கி கொண்டேன் என்ற இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்குகிறான். இந்த உலகத்திலே அல்லாஹ்வினுடைய வஹி முற்று பெற்ற ஒரு நாள் தான் இந்த அரபாவினுடைய நாள். இஸ்லாத்திலே குறிப்பாக நபி அவர்களுக்கு வஹி ரமலானினுடைய மாதத்திலே லைலத்துல் கத்ரிலே ஆரம்பிக்கப்பட்டது. இந்த தூது செய்தி, அல்லாஹ்வினுடைய இந்த இறை வஹி செய்தி நிறைவு பெற்றது இந்த அரபாவினுடைய தினத்திலே என்பதை அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மார்க்கம் நிறைவு பெற்றது. இந்த உலகத்திலே ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹு தஆலா வஹியை அறிவித்தான், தூதுகளை கொடுத்தான், வேதங்களை கொடுத்தான். இறுதியாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஃபுர்கானை கொடுத்து இந்த உலகத்துக்கு வஹீயினுடைய செய்தி முற்று பெற்ற ஒரு நாள் தான் இந்த அரபாவினுடைய நாளாக இருக்கிறது என்பதை அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியான ஒரு சிறப்புக்குரிய நாளாக அல்லாஹு தஆலா இந்த அரபா தினத்தை ஏற்படுத்தி இருப்பதை நாங்கள் காணுகிறோம். இந்த தினத்திலே நாங்கள் நோன்பு நோற்று நாங்கள் செய்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே மண்டியிட்டு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டிய ஒரு காலமாகத்தான் இந்த காலப்பகுதி இருக்கிறது என்பதை அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த காலப்பகுதியிலே நாம் செய்ய வேண்டிய அமல்களிலே மிக முக்கியமான அமல் என்னவென்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவை நாங்கள் அதிகமாக திக்ர் செய்வது, தக்பீர் சொல்லுவது, தஹ்லீல் சொல்லுவது, இதுவும் இதிலே சுன்னாவாக ஆக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. தக்பீர் சொல்லுவது அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறாரே, ஃபذ்குருல்லாஹ் ஃபீ அய்யாமின் மஅலூமாத், இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியிலே நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறானே, அந்த காலப்பகுதியிலே அதிகமாக நாங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த இரண்டு பேரும் என்ன செய்வார்கள் என்றால், புகாரியிலே வரக்கூடிய செய்தி, துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை தென்பட்டு விட்டால் அவர்கள் சந்தைகளுக்காக செல்வார்கள். இதற்காக சாமான் வேண்டுவதற்காக கிடையாது, சந்தைகளுக்கு சென்று உரத்த குரலிலே தக்பீரை சொல்லுவார்கள். அவர்களுடைய தக்பீரை கேட்டு ஏனையவர்களும் தக்பீர் சொல்லுவார்கள். தக்பீரினால் அங்கே முழங்கப்படக்கூடியதாக இருக்கும் என்பதை நாங்கள் காணுகிறோம். தக்பீர் என்றால் என்ன சகோதரர்களே? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர் என்ற இந்த தக்பீர் இருக்கிறதே, இதுதான் தக்பீர் என்பது. இப்படித்தான் சஹாபாக்கள் அந்த தக்பீரை சொன்னார்கள். இந்த தக்பீரை சொல்வது என்பது அந்த காலப்பகுதியிலே மிகப்பெரிய இபாதத்தாக இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வது, சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வது, இந்த தக்பீரை சொல்வது, இதுவெல்லாம் அல்லாஹு தஆலா இந்த காலப்பகுதியிலே விரும்பக்கூடிய ஒரு அசைப்பாடாக இருப்பதை நாங்கள் காணுகிறோம். இதிலே குறிப்பாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எதனை விரும்புகிறான் என்றால், இந்த அடியார்கள் என்னுடைய கட்டளைக்கு முற்றுமுழுதாக கட்டுப்பட்டு என்னை இந்த காலப்பகுதியிலே பெருமைப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகிறான். குறிப்பாக ஷிர்க் இல்லாமல், பித்அத் இல்லாமல் இந்த சமுதாயம் ஒட்டுமொத்த குரலிலே என்னை ரப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பக்கூடிய காலப்பகுதி தான் இந்த காலப்பகுதியாக இருக்கிறது. அதனாலேதான் இந்த காலத்திலே ஹஜ்ஜிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃலு குல்து, நான் சொன்னவாறு மா குல்து அன வ நபியூன மின் கப்லி,
நான் சொன்ன வார்த்தைகளிலும் எனக்கு முன்னர் வாழ்ந்த நபிமார்கள் சொன்ன வார்த்தைகளில் எல்லாம் மிகவும் சிறந்தது என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற இந்த வார்த்தை இருக்கிறதே, யா அல்லாஹ், உனக்கு எந்த விதமான இணையும் கிடையாது, நீ தனித்துவமானவன், நீதான் இலாஹி என்று நாங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த வார்த்தை இருக்கிறது. இதுதான் நான் சொன்ன வார்த்தையிலும் எனக்கு முன்னர் வந்த நபிமார்கள் சொன்ன வார்த்தையிலும் மிகவும் சிறப்புக்குரியது என்ற இந்த செய்தியை சொல்லி நபி அவர்கள் இந்த குறிப்பாக இந்த ஐயாமத்து இந்த ஹஜ்ஜினுடைய துல்ஹஜ் மாதத்திலே நபி அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லி அதனை சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை நாங்கள் பெருமைப்படுத்த வேண்டிய, எங்களுக்கு அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான காலப்பகுதியாக இந்த காலப்பகுதி இருப்பதை நாங்கள் காணுகிறோம். இந்த காலப்பகுதியிலே அதிகமாக அல்லாஹ்வை நீங்கள் திக்ர் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களினூடாக எங்களுக்கு எடுத்துச் சொல்வதை நாங்கள் காணுகிறோம். இந்த சால பகுதியிலே அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த உலகத்திலே மனிதர்கள் என்ற அடிப்படையிலே பாவங்கள் செய்யக்கூடியவர்கள், பாவத்திலே ஈடுபடக்கூடியவர்கள், பார்த்தால் பாவம், கேட்டால் பாவம், பேசினால் பாவம், நடந்தால் பாவம் என்று பாவங்களிலேயே வாழக்கூடிய ஒரு மனித சமுதாயமாக அந்த குறிப்பாக இந்த காலத்திலே வாழக்கூடிய நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இதனால் இந்த காலப்பகுதி சிறப்புக்குரிய காலப்பகுதியாக இருப்பதனால் அந்த காலப்பகுதியிலே நாம் செய்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரத்யேகமாக இந்த காலப்பகுதிகளிலே தஹஜ்ஜத்தினுடைய நேரங்களிலே எழுந்து தனிமையாக அல்லாஹ்விடத்திலே அழுது மன்றாடி பிரார்த்தனை செய்து தொழுது அல்லாஹ்விடத்திலே எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டிய ஒரு காலப்பகுதியாகவும் இந்த காலப்பகுதி இருக்கிறது என்பதை அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தனிமையிலே எழும்பி அல்லாஹ்வோடு உரையாடி அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் இடையிலே உள்ள அந்த தொடர்பாடல்கள் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு காலப்பகுதியாகவும் இந்த காலப்பகுதி இருப்பதை நாங்கள் காணுகிறோம். அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த காலப்பகுதியிலே குறிப்பாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி இருக்கக்கூடிய ஒரு வழிகாட்டல் தான் உதுஹியா என்று சொல்லக்கூடிய வணக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா நபிக்கு கட்டளையாக விடுகிறான், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உம்முடைய இரட்சகனுக்காக நீங்கள் தொழுது அறுத்து பலியிடுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அந்த வணக்கத்தை நாங்கள் இந்த காலப்பகுதியிலே நிறைவேற்ற வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக பெருநாளினுடைய தினம் ஈதுல் அல்ஹா என்று சொல்லுகிறோம். ஈதுல் அல்ஹா என்றாலே உலூஹியா கொடுக்கக்கூடிய ஒரு பெருநாள். நபி அவர்கள் இந்த தினத்திற்கு வைத்த பெயர் என்ன? யௌமுன் நஹர், அறுக்கக்கூடிய நாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் வைத்தார்கள். புகாரியிலே வரக்கூடிய செய்தியிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவ்வலு மா நப்தஉ பிஹி அஸ்ஸலா, பெருநாளினுடைய தினத்திலே நாங்கள் ஆரம்பமாக ஆரம்பிப்பது எது என்று சொன்னால் தொழுகையை கொண்டு நாங்கள் ஆரம்பிப்போம். பின்னர் நாங்கள் நன்ஹர், அறுத்து அதற்கு பிறகு தொழுதற்கு பிறகு நாங்கள் அடுத்ததாக செய்கிற வேலை என்ன தெரியுமா? அறுக்கக்கூடிய வேலையை தான் நாங்கள் பார்ப்போம். அறுத்து அல்லாஹ்வுக்காக பலியிடுவோம் என்பதாக நபி அவர்கள் சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்லுகிறார்கள், ஃபமன் ஃபஅல தாலிக, யார் இப்படி செய்கிறார்களோ, நாங்கள் சொன்ன மாதிரி இந்த தினத்திலே தொழுது விட்டு அதற்கு பிறகு உடனே அறுக்கக்கூடிய இந்த பணியிலே யாரெல்லாம் இப்படி செய்கிறார்களோ ஃபகத் அஸாப சுன்னதனா, அவர்தான் எங்களுடைய சுன்னாவை மிகவும் சரியாக செய்தவர் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எடுத்துச் சொல்வதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, பெருநாளினுடைய தினத்திலே அறுப்பது என்பது இந்த மாதத்தினுடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சமாக இருக்கிறது. ஐயாமு தஷ்ரீக்கினுடைய நாட்களும் சிறப்புக்குரிய நாட்கள் தான். அந்த நாட்களை பொறுத்தவரையிலே அதை சேமித்து சாப்பிடக்கூடிய நாட்களாக இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. நபி அவர்கள் குறிப்பாக இந்த பெருநாளினுடைய தினத்திலே அறுத்ததாகத்தான் சஹீஹான ஹதீஸ்கள் வருகிறது. ஏனைய நாட்களிலே அறுப்பது கூடுமா கூடாதா என்ற வாதங்களுக்கு அப்பால் இந்த 10 நாட்களுக்குள் பெருநாளினுடைய தினமும் வருவதனால் நாங்கள் அதனுடைய பூரணமான நன்மையை பெற்றுக் கொள்வதற்காக பெருநாளினுடைய தினத்திலே அறுப்பதுதான் நபி அவர்கள் சொன்னார்களே எங்களுடைய சுன்னாவை மிகவும் சரியாக செய்தவர் என்று. அந்த பட்டியலிலே நானும் நீங்களும் வர வேண்டும் என்றால் நபி அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில்
காலங்களிலே அந்த சுன்னாவை நாங்கள் பின்பற்றக்கூடியவர்களாக மாற வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த வணக்கத்தை விரும்புகிறான். அந்த தினத்திலே நாங்கள் ஓட்டக்கூடிய இரத்தம் இருக்கிறது, அது அல்லாஹ்விடத்திலே எங்களுக்கு மகத்தான கூலியை பெற்றுத் தரக்கூடியது. அல்லாஹு தஆலா விரும்பக்கூடிய மிக முக்கியமான அமலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இஹ்ராகுத் தம, நீங்கள் பெருநாள் தினத்திலே இரத்தம் ஓட்டுவதுதான் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துச் சொல்லுவதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அதிலே நாங்கள் அறுக்கக்கூடிய பிராணிகளோ அல்லது இறைச்சிகளோ அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. உங்களுடைய இறைச்சிகளோ உங்களுடைய இரத்தங்களோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை. வலாக்கின் யனாலுஹத் தக்வா, அங்கே சென்றடைவது இறையச்சம். அல்லாஹு தஆலா இதனை பார்க்கிறான் என்றால் உள்ளத்தை பார்க்கிறான், எங்கள் அச்சத்தை பார்க்கிறான், நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய அந்த அமைப்பை பார்க்கிறான். நான் ஒரு கட்டளையை இட்டுவிட்டேன் என்றால், ஒரு செய்தியை சொல்லிவிட்டேன் என்றால், இந்த மனித சமுதாயம் அதற்கு கட்டுப்படுகிறார்களா என்ற ஒரு அமைப்பை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இதனூடாக பார்ப்பதை நாங்கள் காணுகிறோம். அதுதான் இந்த ஹஜ்ஜினுடைய மாதத்திலே அல்லாஹு தஆலா எங்களிடத்திலே எதிர்பார்ப்பது இந்த இறையச்சமுடைய மனிதர்களாக நாங்கள் மாற வேண்டும். நீங்கள் கட்டுச்சாதனங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், ஆனால் நீங்கள் ஹஜ்ஜிக்காக கட்டக்கூடிய கட்டுச்சாதனங்களில் எல்லாம் மிகவும் சிறந்த கட்டுச்சாதனம் எது தெரியுமா? இறையச்சம் என்ற கட்டுச்சாதனம் இருக்கிறது, அதுதான் அல்லாஹ்விடத்திலே மேலானதாக இருக்கும். சகோதரர்களே, அந்த இறையச்சமுடைய மனிதர்களாக மாற்றுவதற்காகத்தான் அல்லாஹு தஆலா இந்த காலப்பகுதிகளை சிறப்பானதாக ஆக்கி அதனூடாக உளப்பக்குவத்தை எங்கள் ஏற்படுத்தி அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் இடையிலே உள்ள அந்த தொடர்பை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய காலப்பகுதிதான் நாம் இருக்கக்கூடிய இந்த அஷ்ஹுருல் ஹுரும் என்று சொல்லக்கூடிய புனிதமான சங்கைப்படுத்த மாதங்கள். அல்லாஹ் சங்கைப்படுத்திய மாதங்களை நாங்களும் சங்கைப்படுத்த வேண்டும். சகோதரர்களே, யார் அல்லாஹ்வினுடைய அடையாளங்களை இந்த மாதங்களை கண்ணியப்படுத்துகிறார்களோ அது தக்வல் குலூப், இறையச்சத்தினுடைய வெளிப்பாடு என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்திய மாதங்களை நாங்களும் கண்ணியப்படுத்துவோம், நன்மைகள் செய்வோம், பாவத்திலிருந்து தூரமாகுவோம், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக மாறுவோம். எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையிலே அல்லாஹு தஆலாவை நாம் சந்திப்பதற்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹு தஆலா அருள் புரிவானா. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் மல்லா நபிய பஅதா அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த மாதத்தினூடாக சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியும் இருக்கிறது. இந்த மாதங்களிலே நாம் புரியக்கூடிய வணக்க வழிபாடுகள் எல்லாம் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்காக முன்மாதிரியாக வாழ்ந்த ஒரு குடும்பத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த சந்தர்ப்பங்களிலே ஞாபகப்படுத்துகிறான். அவர்கள் எப்படியான குடும்பம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய அந்த குடும்பம் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்காக என்று வாழ்ந்த ஒரு குடும்பம். அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே சொல்லுகிறான், வயதிபுதலா இப்ராஹீம ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅதம்மஹுன்ன. அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பல வழிகளிலும் அல்லாஹு தஆலா சோதித்த போது அனைத்திலுமே அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக நிறைவேற்றினார்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான். அப்படியான பல சோதனைகளை அல்லாஹு தஆலா கொடுத்தால் இப்ராஹிம் நபிக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே உள்ள தொடர்பு என்ன? இத்தகத இப்ராஹீம கலீலா. அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே ஒருவரை நண்பராக எடுத்துக்கொண்டது என்றால் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான் அல்லாஹு தஆலா நண்பராக எடுத்துக்கொண்டார். அப்படியால் அந்த நண்பரை அல்லாஹு தஆலா பல வழிகளிலே இந்த உலகத்திலே சோதித்தார். முதலாவதாக அவருக்குரிய சோதனை, அல்லாஹு தஆலா குழந்தை பாக்கியத்தை ஆரம்பத்திலே கொடுக்கவில்லை. அல்லாஹு தஆலா வயது முதிர்ந்த அந்த சந்தர்ப்பத்திலே தான் அங்கே குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரே காலப்பகுதியிலே வாழ்ந்தவர்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தை அழிப்பதற்காக வந்த மலக்குமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வீட்டுக்குள் நுழைகிறார்கள். ஃபலம்மா தகல பைத்தஹு, அவர்களுடைய ஃபலம்மா தகலஹு ஃபகால ஸலாமன், அவர்கள் நுழைந்த போது சலாம் சொன்னார்கள். அப்போது அவரும் அதற்கு பதில் சொன்னார். ஃபராக இலா அஹ்லிஹி, அவர்களுடைய குடும்பத்தினரிடத்தில் சென்று ஃபஜாஅ பி இஜ்லின் ஸமீன், அவர் கொழுத்த இறைச்சிகளை
பழத்தை கொண்டு வந்து அந்த வந்த விருந்தினர்களுக்காக அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வைக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் சாப்பிடவில்லை. ஃபகர்ரபஹும் இலைஹிம், அவர்களிடத்தில் நெருக்கி எடுத்து கொடுத்தார்கள். வகால அலா தாக்குலூன், நீங்கள் சாப்பிட மாட்டீர்களா என்று கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் சாப்பிடவில்லை. இப்ராஹிம் நபி ஃபௌஜஸ ஃபீ நஃப்ஸிஹி கைஃபா, தன்னுடைய உள்ளத்திலே பயத்தை உணர்ந்தார்கள். அந்த நேரத்திலே மலக்குமார்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு, நாங்கள் அல்லாஹ்விடத்திலே இருந்து அனுப்பப்பட்ட தூதர்கள், இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாம், நாங்கள் உங்களுக்கு ஒரு அறிவுள்ள குழந்தையை கொண்டு நாங்கள் உங்களுக்கு நன்மாராயம் சொல்லுகிறோம் என்று சொல்லி அந்த வந்த மலக்குமார்கள் நன்மாராயம் சொல்லுகிறார்கள். அப்போது அவர்களுடைய மனைவி வெளியிலே வாயிலே கையை வைத்தவர்களாக வந்து வாயிலே கையை வைத்து வந்து அந்த பெண்மணி கேட்கிறார்கள், எப்படி குழந்தை? நான் வயது சென்ற ஒரு குழந்தை பாக்கியமற்ற மலடியாக ஒரு மலட்டு பெண்ணாக நான் இருக்கிறேன், எனக்கு எப்படி குழந்தை என்பதாக அந்த பெண்மணி கேட்கிறார்கள். இப்படியான காலப்பகுதியிலே தான் தன்னுடைய கலீலுக்கு நண்பருக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குழந்தையை கொடுக்கிறார். குழந்தையை கொடுத்து விட்டு சும்மா விட்டானா, குழந்தையையும் மனைவியையும் கொண்டு போய் யாரும் இல்லாத அந்த பாலைவனத்திலே அந்த வாதியிலே அந்த பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் விட்டு வருமாறு அல்லாஹ் கட்டளை இடுகிறார். எப்படியான வாதி அது? அந்த நேரத்திலே தண்ணீர் கிடையாது, விவசாயம் கிடையாது, அங்கே பக்கத்திலே குடியிருப்புகள் கிடையாது, மனித சஞ்சாரமே கிடையாது, யாருமே இல்லாத ஒரு தனிமையான இடத்திலே கொண்டு போய் அல்லாஹு தஆலா மனைவியையும் பிள்ளையையும் விட்டு வருமாறு சொல்லுகிறார். அந்த நேரத்திலே மனைவி கேட்கிறார்கள், அல்லாஹு ஆமுரு பிஹாதா, இப்படித்தான் அல்லாஹ் உங்களுக்கு ஏவினாரா என்று கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் நாம் என்று சொல்லிவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். அப்போது அந்த பெண்ணினுடைய வார்த்தையும் எப்படி இருந்தது? இதெல்லாம் யுகையுனா, அப்படியாக இருந்தால் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் என்ற அந்த ஈமானோடு அந்த பெண்மணியும் அந்த இடத்திலே அந்த சோதனையை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதற்கு பிறகு ஓடி விளையாடி பெரியக்கூடிய பருவம் அங்கே மீண்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சேருகிறார்கள். அப்போது அல்லாஹ் மீண்டும் கட்டளை அறுக்குமாறு, தன்னுடைய சொந்த பிள்ளை, வரம்பெற்று பெற்ற பிள்ளை, துஆ கேட்டு பெற்ற பிள்ளையை அறுக்குமாறு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். நான் மனிதரை அறுப்பதா, என்னுடைய குழந்தையை நான் அறுப்பதா, எப்படி அறுப்பது என்றெல்லாம் யோசிக்கவில்லை. அவர் அந்த நேரத்திலே குழந்தையையும் அறுப்பதற்காக அந்த இடத்திலே அழைத்து சென்றார்கள். ஷைத்தான் குறுக்கிட்ட போது 3 இடத்திலே வைத்து ஷைத்தானுக்கு கல்லடித்தார்கள். அதுதான் இந்த ஹஜ்ஜாஜிகள் அந்த ஜம்ரத்துல் குப்ரா, ஜம்ரத்துல் ஊலா, ஜம்ரத்துல் உஸ்தா என்ற அந்த 3 இடத்திலும் கல்லடிப்பார்கள். இப்படி மகனையை அறுப்பதற்காக துணிந்தார்கள். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சமுதாயத்திலே பகுத்தறிவாதம் பேசக்கூடிய இந்த சமுதாயத்திற்கு ஒரு செய்தியை இந்த துல்ஹஜ் மாதம் சொல்லுகிறது. எங்களுடைய புத்திகள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய புத்திகள் அங்கீகரிக்கிறதில்லை என்று வகையை மறுக்கக்கூடிய கூட்டத்தினருக்கு இந்த காலப்பகுதி ஒரு சமர்ப்பணமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலாவினுடைய கட்டளைகள் எல்லாவற்றையும், பிள்ளையை அறுப்பது, மனைவியை விட்டது, அவர்கள் தன்னந்தனியாக கொண்டு போய் அவர்களை அனுப்பியது, இவைகள் எல்லாம் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஒன்றை சொல்லிவிட்டான் என்றால் அதனை அப்படியே நிறைவேற்றக்கூடியவர்களாக அந்த நபி இருந்தார்கள். அதனாலே தான் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு முஸ்லிம் என்ற ஒரு பேர் இருக்கிறது. அது எப்படி வந்தது தெரியுமா? இப்ராஹிம் நபியோடு தொடர்பு போட்டு வந்தது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறார், அஸ்லிம், நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னபோது, அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், இந்த உலகத்தினுடைய இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கு நான் அப்படியே கட்டுப்பட்டேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். அப்படியான ஒரு கால அந்த வாழ்க்கையை தான் அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜினுடைய வணக்கமாக செய்திருக்கிறான். ஹஜ்ஜினுடைய வணக்கத்திற்கும் புத்திக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது சகோதரர்களே? அரபாவிலே போய் தங்குவதனால் என்ன விளக்கம் சொல்ல முடியும்? மினா முஸ்தலிஃபாவிலே வந்து தங்குவது, அதிலே தொழுகைகளை ஜம்மு செய்வது, சுபஹ் தொழுவது, அங்கிருந்து மினாவுக்கு வெளியாகுவது, மினாவிலே கல்லறிவது, முதலே தலைமுடியை இறக்குவது, குர்பானி கொடுப்பது, அதற்கு பிறகு தவாஃபுல் இஃபாதாவை நிறைவேற்றுவது, சை செய்வது, இதெல்லாம் புத்தியோடு பொருந்துமா சகோதரர்களே? இது எதற்காக செய்கிறோம்? படைத்த ரப்புல் ஆலமீன் ஒன்றை செய்யுமாறு கட்டளையிட்டு விட்டானா, இதிலே நாங்கள் புத்தியை போட்டு பார்க்க மாட்டோம். யா அல்லாஹ் சமிஅனா வ அத்தஅனா,
யா அல்லாஹ் கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்ற அடிப்படையிலே வாழக்கூடிய அமல் செய்யக்கூடிய பக்குவத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஹஜ்ஜினுடைய மாதம் இருக்கிறது என்பதை அன்புக்குரிய சகோதரர்களே புரிந்து கொண்டு நாம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டவர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்மாதிரியாக கொள்ளக்கூடிய அந்த மனிதர்களாக நாங்கள் வாழ்ந்து இந்த உலகத்திலே மரணிக்கின்ற போது ஈமானோடு மரணிப்பதற்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. அஸ்தக்ஃபிரு வலக்கும் வலி ஜமீஇல் முஸ்லிமீன் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹுல் கஃபூருர் ரஹீம்.